உணவுக்கும் உடைக்கும் மதத்துக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு பாஜக ஆட்சியில நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மாட்டுக்கறி சாப்பிடாதன்னு சொல்றது ஒரு பிரச்சனையா இருக்குது. வேலூர்ல தமிழ்நாடு அரசு, வேலூர்ல திமுக அரசு, வேலூர்ல மாவட்ட கலெக்டர் உணவு திருவிழால மாட்டுக்கறி வச்சிருந்தார். அறிவிச்ச உடனே மூடிட்டாங்க. திருவிழாவே நடக்கல. ஏன்? வேலூர்ல திமுக அரசுல தமிழ்நாடு ஏன் நீங்க செஞ்சா சொல்லவே மாட்டீங்களா? வெளியே தெரியாமலே பாத்துக்கிடுவீங்களா? பாஜக சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்கேயோ இருக்கிறால, இங்க ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த சொல்லுங்க. ஏன் மூடுனீங்க? எங்க வேணுங்கிறவங்க சாப்பிட்டு போறாங்க, நாங்க ஐயரா வந்து சாப்பிட போறோம் சொல்லிருக்கலாம்ல. மாட்டுக்கறி ஆட்டுக்கறி சாப்பிடுறோம், இதையும் சாப்பிட்டு போறோம் சொல்ல வேண்டியதானே? ஏன் மூடுனீங்க? இல்ல இருக்கட்டும்ன்றீங்களா? அது உங்க விருப்பங்க, அரசாங்கம் செய்யிட்டு. நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன பிரச்சனைக்கு பதில் சொல்றேன் நான். நீங்க சொன்னீங்களா மாட்டுக்கறி சாப்பிட, நீங்க சொன்னீங்கல்ல, சொன்னது யார்? மாதேசன். அதுதான் நான் கேட்டேன். எஸ், அங்க ஏதோ திமுக செஞ்சவங்க சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் நடந்த சொல்ல முடியுமா? ஆனா ஒருபோதும் இங்கு வந்து உணவுக்கோ உடைக்கோ மதத்துக்கோ எதுனும் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஆபத்து சூழ்நிலை வேற இருப்போம்னு சொன்னது யார்? ஒழிக்கணும்னு சொன்னது யார்? உதயநிதி சொன்னாரு. அது மதத்துக்கு யாருக்கு ஆபத்து இருக்கு? இந்துக்களுக்கு ஆபத்து இல்லையா? அப்ப இப்படி இஸ்லாத்தை ஒழிப்போம், கிறிஸ்டியானிட்டி ஒழிப்போம் ஒருத்தர் பேசிருக்காங்களா? ஒரு நாள் பேசிருக்காங்களா? சார் யாராவது முதலமைச்சர், யாராவது பிரதமர், நீ சொல்லுங்க சார். யாராவது ஒரு கீ பர்சன், நான் சொன்ன ஒரு எம்பியா இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா 30 வயசு, அவர்ல இருந்து பிரதமர் வரைக்கும் யாராவது ஒரு கீ பர்சன் இஸ்லாத்துக்கு எதிராக, கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக சொல்லியிருக்காங்க பேசுங்க.